இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுடைய விசுவாசம் உங்கள் உலகத்தை ஜெயிக்கும். உங்களுடைய விசுவாசம் உங்கள் உலகத்தை ஜெயிக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த உலகத்தில் பெரிய பணக்காரர்கள் இருக்கலாம், பெரிய புகழ் படைத்தவங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்க, நிறைய செல்வந்தர்கள், பெரிய பெரிய வேலைகள் இருக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது உலகத்தை ஜெயிக்கிறவன் யாருண்டா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிக்கிறவனா இருக்கிறான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால உலகத்தை ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட சில காரியங்களை பேச போகிறாரு. இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய வெளிப்பிரகாரமான இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை, இந்த பூமியில நம்ம வாழ்கிற வாழ்க்கை இன்றைக்கு தோல்விக்குரியதா போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த சத்தியத்தை விளங்கி கொள்ளும் போது இந்த சத்தியம் நம்முடைய ஆழமா நம்முடைய மனதில் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு ஜெயத்தை தரக்கூடியதா இருக்குது, நமக்கு ஒரு வெற்றியை தரக்கூடியதா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கிறிஸ்துவுக்குள்ள நாங்க யாரு என்கிற அந்த நிறைய காரியங்கள் இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் மாற்றி இருக்கிறார். பாவிகளா இருந்த நம்மளை, அக்கிரமக்காரர்களா இருந்த நம்மளை ஆண்டவர் இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நீதிமான்களா அவருடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதே போல ஆண்டவர் நம்மளை உலகத்தை ஜெயிக்கிறவர்களா மாற்றி இருக்கிறார். உலகத்தை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிறவர்களா மாற்றி இருக்கிறார். நாங்கள் போன கிழமை பார்த்தோம், ஆண்டவர் நம்மளை மனுஷனை உண்டாக்கும் போது மனுஷனுக்காக பூமியை உண்டாக்கி பூமி அனைத்தின் மேலும் ஆளுகையை அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். மனுஷன் பாவம் செய்து அதிகாரத்தை ஆளுகையை இழந்து போனான். அப்ப பிசாசின் இடத்துல மனுஷனுடைய ஆளுகை அதிகாரம் போனது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்தாரு. உயிர்த்தெழுந்த போது துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அந்த கல்வாரி சிலுவையில பிசாசிட்ட இருந்த சகல அதிகாரத்தையும் ஆளுகையும் உரிந்து கொண்டு அவர் பரமேறி போறதுக்கு முன்பதாக ஆண்டவர் அங்கிருந்த சீஷர்கள் சகல ஜனங்களுக்கும் சொல்றாரு, அந்த அதிகாரம் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த உலகத்தின் முடிவு பரியந்த நானும் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணிட்டு கடந்து சென்றார். இன்றைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் கொடுத்த அதிகாரமும் நம்முடைய கரத்துல இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டுகிறது எதுவோ அது கட்டப்பட்டிருக்கும், நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஏற்படுத்தின ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை நாங்க இந்த வாயினால இந்த பூமியில கட்டவிழ்க்கும் போது அது என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். அதே போது பரலோகத்துல எதெல்லாம் அனுமதிக்கப்படலையோ அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, பஞ்சம் இல்லை, பட்டினி இல்லை. அப்ப அது பரலோகத்துல இல்லை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில பஞ்சம் பட்டினி குறைவு இருக்குமா இருந்தா அதை நாங்க கட்டவிழ்க்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில இல்லாம போகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இருக்கிற அந்த பஞ்சத்தையே, வறுமையை, குறைவையே, நோயை பேசி கொண்டிருப்போமா இருந்தா, அதையே நாங்க பேசி கொண்டிருப்போமா இருந்தா அதுதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அந்த ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லும் போது அதை ஆங்கில பைபிள் இப்படி சொல்லுது, நீ எதுக்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில கதவை திறந்து கொடுக்குறியோ அது உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். எதுக்கெல்லாம் நீ உன்னுடைய கதவை வாசலை மூடுறியோ அது உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள வராது.
அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய இருதய கதவுல நான் என்ன செய்யறேன், தட்டுறேன். நீ எவனாகின என்ற சத்தத்தை கேட்டு உன்னுடைய இருதய கதவை திறந்து கொடுத்தா நான் உள்ள வந்து வாசம் பண்ணுவேன். அதே போல அதே மாதிரி தான் பிசாசினுடைய எண்ணங்களும் கிரியைகளும் பஞ்சம் பட்டினியும் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையில நாங்க குறைவுகளுக்கு இடம் கொடுக்கும் போது குறைவு நம்மோடு வந்து குடியிருக்கும். பிசாசு நம்மோடு வந்து குடியிருப்பான். ஆனா பிசாசுக்கு நாங்க எதிர்த்து நிற்கும் போது, வறுமை பஞ்சம் குறைவுகளுக்கு நாங்க எதிர்த்து நிற்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில வராது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைய பேர் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாம வாழ்க்கையில கஷ்டங்கள், நோய், வியாதி, குறைவுகள் வந்த உடனே ஆண்டவர் தான் அனுமதித்தார், ஆண்டவர் தான் வாசலை திறந்தார். இல்ல, இந்த பூமியில அதிகாரம் உங்களுடைய கருத்துல இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன வரணும் என்று அனுமதிக்கிறது யாரு? கடவுள் அல்ல, நீங்க தான். கடவுள் உங்களுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் யோசுவா 1:8 சொல்லுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த வேத வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றாரு, நான் உனக்கு சொன்ன வார்த்தைகள், நான் உன்னுடைய மூதாதையருக்கு சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இவைகளின் படி நடக்க கவனமாக இருக்கும்படிக்கு இவைகளையே தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்ப உன் வழியை நீதான் வாய்க்க பண்ணணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்கள் வழிகளை நீங்கள் தான் வாய்க்க பண்ண வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுது. ஏனென்றால் அந்த பூமியில அதிகாரம் உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில எல்லாம் சொல்லுங்க, இந்த பூமியில அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர் பூமி எங்கும் சுற்றி உலாவி பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த பிள்ளை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறான், எந்த பிள்ளை நான் கொடுத்த அதிகாரத்தை நம்பி விசுவாசித்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறான். இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறாரு, இந்த பூமியில ஒரு குட்டி ராஜாக்களாக நாங்க இந்த நாட்டை, இந்த தேசத்தை, நமக்கு இருக்கிற காரியங்களை ஆண்டு கொள்ளணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இதுல முதலாம் வசனம் சொல்லுது பாருங்க, இயேசுவானவரே கிறிஸ்து. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். தேவனால் பிறத்தல் இல்லாட்டி மறுபடி பிறத்தல் இல்லாட்டி ரட்சிக்கப்படுதல், மீட்கப்படுதல் என்றா என்ன? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் இச்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படல. நிறைய பேர் உலகத்தில் இருக்கிற பாவ காரியத்தினால இச்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பணத்தினால இச்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. என்ன, தீய நண்பர்களினால, மனுஷனுடைய மாய்மாலங்களால, அதே போல மத கிரியைகளினால இச்சிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டவர்களா இருக்கிறாங்க. நாங்க இச்சிக்கப்பட்டிருக்க கூடாது, நாங்க ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இச்சிக்கப்படுறதா என்ன? ரட்சிக்கப்படுறா என்ன? ரட்சிக்கப்படுறா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் என்பதை விசுவாசிக்கிறது தான் ரட்சிக்கப்படுறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ததை விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். இதுல அழகா சொல்லுது பாருங்க, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, எவனும், வேதத்துல நிறைய இடத்துல எவனும் என்று வருது. ஏன்னா அதுல நான் அடிக்கடி பிரசங்கம் என்ற ஒரு காரியம் இருக்குது. மார்க்கு 11:23 வசனம், எவனாகிலும் அந்த மலையை பார்த்து, அதாவது விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவ ஆணோ பெண்ணோ, என்ன தரித்திரனோ இல்லாட்டி செல்வந்தனோ, யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இயேசு தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது வாலிபனா இருந்தாலும் சரி, முதிர் வயதானவர்களா இருந்தாலும் சரி, போதவர்களா இருந்தாலும் சரி, அந்நியர விசுவாசியா இல்லாதவனா இருந்தாலும் சரி, அவன் இயேசுவை விசுவாசிக்கும் போது, இயேசுவை விசுவாசிக்கிற எவனும் சொல்லுகிறபடி எவனுக்கு ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும். இன்றைக்கு சபைக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா அவங்களே இயேசு கிறிஸ்து, இயேசுதான் கிறிஸ்து என்று விசுவாசிக்கல. சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா இயேசுதான் என்னுடைய ஆண்டவர் என்று விசுவாசிக்கல, இயேசுதான் என்னுடைய தேவன் என்று விசுவாசிக்கல. ஆனா நானும் நீங்களும் கட்டாயமாக நாங்க என்ன செய்யணும்டா, இயேசுதான் கிறிஸ்து என்பதை நாங்க விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசுவே இரட்சகர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த சத்தியத்தை நன்கு அறிந்தவர்களா இருக்கணும். அதாவது இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை விடுவிக்கிறவரா இருக்கிறார், நம்மளை விடுவிப்பதற்காக பிதாவினால் அனுப்பப்பட்டவரா இருக்கிறார், அபிஷேகிக்கப்பட்டவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், அப்ப இயேசுதான் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும். அப்ப இந்த சபையில யார் யாரெல்லாம் இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறீங்களோ
அவரை தவிர வேறு எந்த கிறிஸ்துக்களும் இல்லை. கடைசி நாட்கள்ல இதே இந்த 1 யோவான் 2 யோவான் 3 யோவான்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா வேதம் சொல்லுது, இந்த கடைசி நாட்கள்ல நிறைய பேர் வந்து தங்களை கிறிஸ்து என்று சொல்லுவாங்களாம். என்ன, தங்களை கிறிஸ்து என்று சொல்லுவாங்களாம். ஆனா வேதம் சொல்லுகிறது வேற கிறிஸ்து இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இயேசுதான் ஒரு கிறிஸ்துவானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? 4வது அதிகாரத்தை பாருங்க. 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நீங்க பாருங்க. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று என்னென்று சொல்லி சாட்சியிடுகிறார் பாருங்க. பிதாவானவர் என்ன செய்தாராம்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கிறதற்காக, பாவத்தின் பிடியிலிருந்து ரட்சிக்கிறதற்காக அனுப்பினார். என்ன, பிதாவானவர் இயேசுவை ஏன் அனுப்பினாரு? இயேசுவை ஏன் உலகத்துக்குள்ள அனுப்பினார் என்றா, உலகத்துல பாவத்தின் காரணமா பாவத்துக்குள்ளேயும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்குள்ளேயும் அடிமைகளா இருக்கிற ஜனங்களை, அகப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை அந்த மரணத்தின் பிடியிலிருந்து, அந்த பாவத்தின் பிடியிலிருந்து விடுவித்து ரட்சித்து மீட்டு எடுக்கிறதுக்காகத்தான் உலகத்துக்கு அனுப்பினார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசு என்னுடைய பாவங்களுக்காக, அவர் என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை மீட்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லாம் சொல்லுங்க, என் ஆண்டவர், என் இயேசு என்னை பாவத்தின் பிடியிலிருந்தும் பாவத்தின் சாபத்தின் பிடியிலிருந்தும் மரணத்தின் பிடியிலிருந்தும் விடுவிப்பதற்காகவே, ரட்சிப்பதற்காகவே, மீட்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் எப்ப வந்துட்டார்? 2000 ஆண்டுக்கு முன்னுக்கே வந்துட்டார். அப்ப அவர் நம்மளை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வந்து என்னை பாவ சாபத்திலிருந்து ஆண்டவர் மீட்டு இருக்கிறார். இன்னைக்கு நான் மீட்கப்பட்டவனா இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த ரட்சிப்பின் நிச்சயம் இருக்குது? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? நான் அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். அப்ப யார் யாரெல்லாம் இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறீர்களோ ஆண்டவர் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒருத்தனுக்குள்ள ஆண்டவர் இருந்தா அவன் தன்னை எப்படி சொல்லுவான்டா, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறபடினால, என்ன, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தை ஜெயிக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது அழகா சொல்லுது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று வாயினால சொல்லுகிறவன் எவனோ, வாயினால சொல்லுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். அப்ப எப்பயுமே நாங்க இயேசு கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து என்று பாடும்போது நாங்க அப்படிப்பட்டவனோட, அப்படிப்பட்டவனுக்குள்ள அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் அவனுக்குள்ள நிலைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதிலும் அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். அப்ப தேவனும் நம்மள நிலைத்திருக்கிறாரா, நாங்களும் அவர்ல நிலைத்திருக்கிறோமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க. அவர் என்னில் நிலைத்திருக்கிறார், நான் அவரில் நிலைத்திருக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் என்னில் நிலைத்திருக்கிறார், நான் அவரில் நிலைத்திருக்கிறேன். நிலைத்து இருத்தல் என்றா என்ன? நிலைத்து இருத்தல், இப்ப பாருங்க, இதுல இந்த ஸ்டாண்ட் இருக்குது, இந்த போன் வைத்திருக்கிற ஸ்டாண்ட் இருக்குது. அது எப்படி இருக்குது? நான் வச்ச மாதிரி நிலைத்து இருக்குது. அது வச்ச மாதிரி வச்ச இடத்துல எப்படி இருக்குது? நிலைத்து இருக்குது. இப்ப நான் அதை எடுக்கும் வரைக்கும் அதுலயே தான் இருக்கும். ஏன், கீழே 3 கால் இருக்குது. அது எப்படி இருக்குது? நிலைத்து இருக்குது. ஆடாம அசையாம ஒரே இடத்துல நிலைத்து இருக்குது. இன்னைக்கு நான் ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் இருந்தா, அவன் ஆண்டவருக்குள்ள இருந்தா அவன் என்ன செய்வான்? வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், என்ன பஞ்சமோ பட்டினியோ குறைவோ நாசமோசமோ பட்டயமோ என்னவா இருந்தாலும் அவன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவனை எதுவும் அசைக்க முடியாது. அவன் கடவுளை தேடிக்கொண்டே இருப்பான். அவனுடைய ஜெப வாழ்க்கை குறைந்து போவாது, அவனுடைய வேத வாசிக்கிற காரியங்கள் குறைந்து போவாது, அவன் ஆலயத்துக்கு வருகிற காரியத்துல மாற்றம் ஏற்படாது. அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவன் மன ரம்மியமா இருப்பான். அவன் கடவுளை தேடுவான், கடவுளை ஆராதிப்பான், கடவுளுக்கு கொடுப்பான். அவன் நல்லா இருந்தாலும், வாழ்க்கையில நல்ல பணபலத்தோடு இருந்தாலும் சரி, குறைவடைந்திருந்தாலும் சரி, அவன் கடவுளான உறவுல எப்பயுமே அவன் மாற மாட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா இன்னைக்கு பாருங்க, விசுவாசிகளை பாருங்க, வாழ்க்கையில சின்ன கஷ்டம் வந்த உடனே ஆண்டவரே இப்படி செஞ்சிட்டார், வியாதி வந்த உடனே ஆண்டவரை மறுதளிக்கிறது,
நான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க, இயேசுவை குமாரன் என்று, இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில, வாழ்க்கையில எப்படிப்பட்ட இடுக்கணான சூழ்நிலை வந்தாலும் அவர் என்னை விடுவிப்பார், அவர் என் இரட்சகராய் இருக்கிறார், அவர் என் தேவராய் இருக்கிறார், நான் நம்பி இருக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தாவீது ராஜா சொல்றான், என்னை இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டு, பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலையில் இருந்து கொண்டு சொல்றான். என்ன சொல்றான்? வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. எல்லா இடமும் வாதை, கொள்ளை நோய், என்ன சொந்த குடும்பமே அவனுக்கு எதிராக இருக்குது, சொன்ன தம்பி அண்ணனே எதிராக இருக்கிறாங்க, என்ன அப்பா அம்மா அவனை என்ன செய்யறாங்க? ஏளனம் பண்றாங்க. ஆனா அவன் சொல்றான், உன்னதமானவனின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய, இந்த சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், நீரின் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை! அந்த சங்கீதத்தை எழுதுனது மோசே, 91வது சங்கீதத்தை எழுதுனது தாவீது இல்ல, மோசே. ஆனா மோசேயுடைய வாழ்க்கையில அப்படித்தான், ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை, எங்கேயோ போய் இருக்கிறான். ஆனா அதே நேரத்தில் நான் பாடுறான், நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன், நான் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறேன், நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன், நீரன் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். எத்தனை பேர் கஷ்ட காலத்துல, வாழ்க்கையில குறைவில் இருக்கும் போது, அநேக தேவைகள் இருக்கும் போது, அநேக பிரச்சனைகள் இருக்கும் போது தைரியமா சொல்ல முடியும், நீரன் தேவன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நம்புகிறது கர்த்தரால் வரும். நம்ம நல்லா இருக்கும் போது பாடுவோம், என்னது? கர்த்தர் நல்லவர், வாளாக்காம தலையாக்குவாரு, கீழாக்காம மேலாக்குவாரு. ஆனா வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலையில போகும்போது நாங்க கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நான் நம்புகிறத உம்மாலே வரும் என்று சொல்லணும், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன் என்று சொல்லணும், உம்மை நம்பும் நான் பாக்கியவான் என்று சொல்லணும். எப்ப? வாழ்க்கையில எல்லாம் கஷ்ட காலத்துல போகும்போது, குழியில கிடக்கும் போது சொல்லணும், நீரனை தூக்கி எடுப்பீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கைகளை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியை படைத்த உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எப்ப சொல்லணும்? அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும், இடுக்கணான சூழ்நிலையும், இக்கட்டான சூழ்நிலையிலையும், 1000 சாக்கு போக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலையிலையும் நம்முடைய நாவு சொல்லணும், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன், அவர் என் ஆண்டவர், அவர் என் இரட்சகர், அவர் என்னை நிச்சயமா விடுவிப்பார், அவரின் சூழ்நிலைகளை மாற்றுவார். அப்படி அறிக்கை பண்ணுகிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அப்ப நான் என்ன சொன்னேன்? தேவன்ல நிலைத்திருக்கிறவன், கடவுளுக்குள்ள வாழுகிறவன், தேவன்ல நிலைத்திருக்கிறவன் என்றா கடவுளுக்குள்ள வாழ்றவன், கடவுளோடு ஐக்கியமா இருக்கிறவன். அவன் என்ன செய்ய மாட்டான்? எவ்வளவு வாழ்க்கையில காற்றடித்தாலும் புயல் வந்தாலும் அவனுடைய விசுவாசம் அசையாத உறுதியானதா இருக்கும். அவன் கடவுளை தேடுகிற காரியத்துல மாற்றம் ஏற்படாது. அப்ப அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவன்ல நிலைத்திருப்பீர்களா இருந்தா, தேவன் உங்கள நிலைத்திருப்பாரா இருந்தா, முதலாவது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும், உங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க அனுபவிக்கிற சூழ்நிலைகள் எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும், அடுத்தது ஆண்டவருக்கு தெரியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களுடைய ஜெப வாழ்க்கை குறைந்து போகாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க துதிக்கிறது குறைந்து போகாது. நீங்க வாழ்க்கையில பிரச்சனை எவ்வளவு சிறைப்பட்ட ஜீவியமா இருக்கலாம், பவுல சீலாவை போல நீங்க துதிக்கிறவர்களா இருப்பீங்க. எவ்வளவு பெரிய எரிகோ மதில் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம், நீங்க ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரிக்கிறவர்களா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல நீங்க இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்வீங்க, ஆண்டவர் என்னை ரட்சிப்பார் விடுவிப்பார் என்று அறிக்கை செய்வீங்க. நீங்க வேதத்தை எடுத்து தினந்தோறும் படிப்பீங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவர் எனக்கு என்ன செய்தாரு, நான் ஜெபிச்ச என்ன பிரயோசனம், நான் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோசனம், நான் தசம பாகம் கொடுத்து என்ன பிரயோசனம், நான் பாஸ்டர் ஆலோசனையெல்லாம் கேட்டு என்ன பிரயோசனம், எனக்கு தொழில் நல்லா போகல, எனக்கு இந்த வியாதி வருது, இந்த வேதனை வருது, எனக்கு யாரும் என்னை கணக்கு, இப்படியெல்லாம் சாக்கு போக்கு சொல்ல மாட்டீங்க. நீங்க தொடர்ந்து கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பீங்க, கர்த்தரை நம்பி இருப்பீங்க, நீங்க நிலைத்திருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதெல்லாம் மத்தேயுல ஒரு இடத்துல சொல்லுது, என்ன அந்த கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடு அது என்ன செய்யுமா? காற்றடித்தாலும் வெள்ளம் அலைகள் வந்து மோதினாலும் அது அசையாம உறுதியா இருக்கும். ஏன்? அது கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடு. இன்னைக்கு அதே போல கண்மலையாகிய கிறிஸ்து மேல உங்களுடைய விசுவாசம் கட்டப்பட்டிருக்குமா இருந்தா, நீங்க கண்மலையாகிய கிறிஸ்துவ ஆதாரமா கொண்டிருப்பீங்களா இருந்தா, அவரை சார்ந்திருப்பீங்களா இருந்தா, வாழ்க்கையில என்ன கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் நீங்க கடவுளோடு கூட எப்பயுமே ஒப்புரவா இருப்பீங்க. எதுவும் உங்களை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆகையினால் இன்றைக்கு ஒருவேளை நீங்க வாழ்க்கையில நிறைய எதிர்மறையான சூழ்நிலை வரும்போது அதை சாக்குப்போக்கு சொல்லி ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிறவங்களா இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கர்த்தரை நம்பிருங்க. கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ரைட். அப்ப இந்த வசனம் சொல்லுது பாருங்க, எல்லாம் என்னோட சேர்ந்து வாசிங்க, எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிற எண்ணில் தேவன் நிலைத்திருக்கிறார், நானும் தேவனில் நிலைத்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னில் நிலைத்திருக்கிறார், நான் தேவனில் நிலைத்திருக்கிறேன். தேவன் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இதை அறிக்கை பண்ணணுமா? விசுவாசிக்கிறவன் விசுவாசித்து பேசுவானாம். அப்ப தேவன் அடிக்கடி சொல்லணும், என்ன, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள் வாசம் பண்ணுகிறார், நான் அவருக்குள் வாசம் பண்ணுகிறேன். அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தொடர்ந்து அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம். எப்படி? அறியாம விசுவாசிக்கல, கடவுளை அறியாம விசுவாசிக்கல, அறிந்து விசுவாசிக்கிறோம். அவர் நம்மேல் வைத்த அன்பை அறிந்து விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய சபையில் இருக்கிற ஜனங்கள் அவரை விசுவாசிக்கிறீங்களா? முதலாவது அவர் அறிந்திருந்த உண்மையாகவே விசுவாசிப்பீங்க. ஏன்னா அவர் செய்த தியாகத்தை யாராலையும் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவர் நமக்காக செய்த மாதிரி யாராலையும் செய்ய முடியாது. அதே போல அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற அதிசயமான காரியத்தை போல யாராலையும் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்றைக்கு இருக்கிறத பார்க்கிலும் மிக பெரிய அளவுக்கு போகணுமா இருந்தா இந்த உலகத்துல யார் மேல நம்பிக்கை வைத்தாலும் அது நடக்காது. அவங்க ஏமாத்திடுவாங்க, அவங்க கைவிட்டுருவாங்க. ஆனா கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கையை வைக்கும் போது அவர் நம்ம அதிசயிக்கத்தக்க காரியங்களை செய்வார், ஆச்சரியமான காரியங்களை செய்வார். எல்லாம் சொல்லுங்க, என் இயேசு என்னுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்வார், பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். நிறைய பேர் கட்டவிழ்க்கவே இல்லை. பைபிள் சொல்லுது, இந்த பூமியில நீ என்னத்தை கட்டவிழ்க்கிறியோ அப்படின்னு என்ன அர்த்தம்? வாயை திறந்து என்னத்தை பேசுறியோ அது உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும். அப்ப நீங்க சொல்லணும், எல்லாம் சொல்லுங்க, என் இயேசு என் வாழ்வில் ஆச்சரியமான காரியங்களை செய்வார், பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப வாயை திறந்து நாங்க விசுவாசிக்கிறத பேசுகிறவர்களா இருக்கணும், கட்டவழ்கிறதா இருக்கணும். சரி, இப்ப 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வருவோம். அப்ப இயேசுவானவரே கிறிஸ்து, அதுக்கு மேல அதிகாரத்துல பார்த்தோம், இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன், அறிக்கை செய்கிறவன் தேவன்ல நிலைத்திருக்கிறான், அவன்ல தேவன் நிலைத்திருக்கிறார், அவன் தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறான். அதே போல இந்த 5ஆம் அதிகாரம் சொல்லுது, இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற நான் தேவனால் பிறந்தவனாய் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? மறுபடி பிறந்தவனாய் இருக்கிறேன். என்ன சொல்லுங்க, மறுபடி பிறந்தவனாய் இருக்கிறேன். நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்றார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அப்படின்னா ஒருவன் இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை செய்யாவிட்டால், என்ன, யாரா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய ஜெப வீரனா இருந்தாலும் சரி, ஆனா இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கலாட்டி அவன் எங்க போக முடியாது. மரியாள் தான் ரட்சகர், மரியாள் தான் என்னை அங்க என்ற வாழ்க்கையை உயர்த்துவா, சூசையப்பர் தான் என்ற வாழ்க்கையை மாத்துவாரு, இல்லாட்டி பழைய புண்ணியவான்கள் தான், புனிதர்கள் தான் என்னை விடுவிப்பாங்க. இல்ல, யார் இயேசுவே கிறிஸ்து அப்படின்னா என்னது? இயேசுவே என்னை விடுவிக்கிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசு மேல நம்பிக்கையை வைக்கிறவங்க, இயேசுவே ரட்சகரா பார்க்கிறவங்க, இயேசுவையே தேவன ஆண்டவரை பார்க்கிறவங்க, அவங்க தான் மறுபடி பிறந்தவங்க. அப்ப நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்லும் போது அதான் சொல்றார். என்ன சொல்றாரு? நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுமா இருந்தா நீ மறுபடி பிறக்கணும். அப்படின்னா என்ன? மறுபடி பிறக்கிறான்டா என்ன? இயேசுவை விசுவாசிக்கிறது. தேவனால பிறக்கிறான்டா என்ன? இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறது. இன்றைக்கு இந்த சபையில எத்தனை பேர் இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறீங்க? இயேசுவே ரட்சகர் என்று விசுவாசிக்கிறீங்க? இயேசுவே தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற நீங்கள் தேவனால் பிறந்தவர்களா இருக்கிறீர்கள். இப்ப சொல்லுது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற தேவனால பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறவனா இருக்கிறான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்தவனா இருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயிக்கிறவனா இருக்கிறேன். திருப்பி சொல்லுவோமா? நான் தேவனால் பிறந்தவனா இருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயிக்கிறவனா இருக்கிறேன். இன்றைக்கு நம்ம அதை பத்தி தான் நாங்க பார்க்க போகிறோம். நாங்க தேவனால பிறந்த நாங்க
உலகத்தை ஜெயிக்கணுமா இருந்தா நம்முடைய விசுவாசம் மிகவும் முக்கியம். தேவனால பிறந்த நீங்க இந்த உலகத்தை ஜெயம் எடுக்கணுமா இருந்தா நீங்க தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும், தேவன் மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும், விசுவாசத்துல வளரணும். கடவுள் விசுவாசம் அண்டா கடவுள் மேல ஆழமான நம்பிக்கையுடையவர்களா இருக்கிறது. விசுவாசம் அண்டா கடவுளை சார்ந்து இருக்கிறது. விசுவாசம் அண்டா வேதம் சொல்றது விசுவாசம் அண்டா தேவனை பிரியப்படுத்துற காரியமா இருக்குது. விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துது. விசுவாசம் நம்முடைய விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தும், நம்முடைய நம்பிக்கை தான் தேவனுடைய பிரியப்படுத்தும். பைபிள் சொல்றது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்க முடியாது. நான் எவ்வளவு பெரிய நான் எவ்வளவு வளர்ந்தவனா இருக்கலாம், எத்தனை சென்டிமீட்டர் வளர்ந்தவனா இருக்கலாம், எவ்வளவு நல்லா உடுத்துகிறவனா இருக்கலாம், என்னுடைய உடை தேவனை பிரியப்படுத்தாது. என்னுடைய உடை தேவனை பிரியப்படுத்தாது. என்னுடைய மண்டைக்குள்ள இருக்கிற உலக அறிவு தேவனை பிரியப்படுத்தாது. எது தேவனை பிரியப்படுத்தும்? நான் இன்னாருடைய குடும்பத்தில் பிறந்ததால அது தேவனை பிரியப்படுத்தாது. எது தேவனை பிரியப்படுத்தும்? நான் என்னுடைய வாழ்க்கையில எப்ப இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறனும் அந்த விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த இடத்துல இருக்கிற நீங்க இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கு கடவுள் இயேசு மேல விசுவாசம் இல்லாட்டி நீங்க தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல. ஆனா நீங்க சின்ன சின்ன காரியங்களுக்கும் கடவுளை நம்பி கடவுளை சார்ந்து இருப்பீங்களா இருந்தா, விசுவாசிக்கிறவர்களா இருப்பீங்களா இருந்தா அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியமா இருக்குது. நான் அடிக்கடி இந்த இடத்துல போய்த்த காரியம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ரெண்டு பேரை வைத்துக் கொண்டு சொல்றேன். ஒருத்தன் கடவுளை விசுவாசிச்சான், ஒருத்தன் கடவுளை விசுவாசிக்கல. ஒரு நபர் கடவுளை விசுவாசித்தார், ஒரு நபர் கடவுளை விசுவாசிக்கல. ரெண்டு பேருமே ஒரு தகப்பனுக்கு பிறந்தவங்க தான், ஆதாமுக்கு பிறந்தவங்க. யாரு? காயின், ஆபேல். ஆதாமுக்கு தான் பிறந்தாங்க. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்தவர்கள் தான் யாரு? காயினும் ஆபேலும். ஆனா இதுல ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க? கடவுளை விசுவாசிக்கிறாங்களா? யார் விசுவாசிக்கிறா, யார் விசுவாசிக்கலன்னு பார்க்க போறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். இது அப்படியே வைத்துக் கொண்டு எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் 1 வசனம் தொடக்கம் வாசிங்க, 4 வசனம் வரைக்கும். எபிரேயர் 11வது அதிகாரம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின், பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள், ரைட், பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் எதனால நல்ல பேர் எடுத்தாங்களாம்? எதனால நல்ல பேர் எடுத்தாங்களாம்? விசுவாசத்தினாலதான் நல்ல பேர் எடுத்தாங்களாம். ஏதோ மத சடங்காச்சாரத்தை நிறைவேற்றினால நல்ல பேர் எடுக்கல, ஏதோ ஆபிரகாம் குடும்பத்தில் பிறந்ததால நல்ல பேர் எடுக்கல. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தது போல இவங்களும் தேவனை விசுவாசித்ததால நல்ல பேர் எடுத்தாங்க. என்ன தொடர்ந்து வாசிங்க. விசுவாசத்தினாலே நம்ம வாழ்ற உலகம் விசுவாசத்தினாலதான் உண்டானது. விசுவாசம் உள்ள தேவனுடைய வார்த்தையினால உண்டானது. தேவன் இருக்கிற குறைவை பேசாம அவர் என்ன உண்டாகணுமோ அந்த விசுவாசத்தை பேசினார். இருக்கிறத பேசாம அவர் விசுவாசித்ததை பேசினார். என்ன சொல்லுங்க? இருக்கிற பிரச்சனையை பேசாதீங்க, விசுவாசிக்கிற தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பேசுங்க. இருக்கிற குறைவுகளை பேசாதீங்க, விசுவாசிக்கிற தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட், அதுக்கு அடுத்து வாசிங்க 4 வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபேல். அப்ப அங்க சொல்லும் ஆபேலை குறித்து சொல்லும் போது எப்படி சொல்லுது? விசுவாசத்தினாலே ஆபேல். இப்ப இதுல உங்களோட பேரை போட்டு பாருங்க. விசுவாசத்தினாலே பினகாஸ். அப்ப உங்களோட பேரை போட்டு பாருங்க. விசுவாசத்தினாலே பினகாஸ் பக்கத்தில் இருக்கிற ஆளை விட மேன்மையான பலியை, மேன்மையான காணிக்கையை தேவனுக்கு செலுத்தினான். அப்படி சொல்ல முடியுமா இந்த இடத்துல இருக்கிற ஆக்களால? விசுவாசத்தினாலே நான் இன்னாரை விட மேன்மையான காணிக்கையை தேவனுக்கு செலுத்தினேன். என்ன அதுக்கு அடுத்த கீழே சொல்றத முக்கியமான வசனம் பாருங்க. அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆனா இது ஆங்கில பைபிள் எப்படி இருக்குதுண்டா, ஆபேல் தான் நீதிமான் என்று உணர்ந்தபடியினால் தன்னை நீதிமானாக்கின தேவனுக்கு விசுவாசத்தோடு பலிகளை செலுத்தினான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர்? அவன் செலுத்தின பலி அவனை நீதிமான் ஆக்கல, அவனுக்காக தேவன் செலுத்தின பலிதான் அவனை நீதிமான் ஆக்கிச்சு.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நாங்க செலுத்துகிற காணிக்கை நம்மளை செல்வந்தன் ஆக்காது. நாங்க ஏற்கனவே அவரால் செல்வந்தன் ஆக்கப்பட்டோம் என்ற அறிவு தான் நம்மளை காணிக்கையை செலுத்த தூண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? பாருங்க, நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அதுக்கடுத்து வாசிங்க, அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மறைத்தும் இன்னும் பேசுகிறான். என்ன ஆகையினால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தும். நம்ம கடவுள் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை தான் தேவனை பிரியப்படுத்தும். இந்த விசுவாசத்தை குறித்து இந்த எபிரேயர் புத்தகத்தில் சொல்லும் போது இது விசுவாச வீரர்களுடைய பட்டியல்னு சொல்லுவாங்க. அதுல மிக முக்கியமாக சொல்லப்படுகிற காரியம் நபர் யாருண்டா, முதலாவது நபர் யாருண்டா ஆபேல். ஏன் ஆபேலை குறித்து சொல்லுது? விசுவாசத்துல முதற்படியே என்னண்டா, விசுவாசிக்கிறவன் தேவனுக்கென்று சிறந்ததை கொடுப்பான். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் தேவனுக்கென்று சிறந்ததை கொடுப்பான். ரைட். இன்றைக்கு நம்ம பார்க்க போற காரியம் என்னென்று, உங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். இன்றைக்கு அந்த பகுதியில் மிக முக்கியமாக நான் உங்களோட பேச போறது, உங்களுடைய பொருளாதார உலகத்தில் நீங்க ஜெயம் எடுக்கணுமா இருந்தா, இன்றைக்கு காலம்பரை அதே பிரசங்கம் தான் போச்சு. எத்தனை பேர் காலம்பரை ஸ்பீக்கர்ல போன பிரசங்கத்தை கேட்டீங்க? உங்களுடைய பொருளாதாரம் என்ன, உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற அந்த உலகத்தை நீங்க வெற்றி கொள்ளணுமா இருந்தா, ஜெயிக்கணுமா இருந்தா, அந்த தரித்திர உலகத்துல ஜெயம் எடுக்கணுமா இருந்தா, இந்த பஞ்சம், கஷ்டம், குறைவு, வருமானம் இல்லாத, தொழில் இல்லாத இந்த உலகத்துல நீங்க ஜெயம் எடுக்கணுமா இருந்தா, நீங்க அந்த தொழில் உலகத்துல கடவுளை விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும், கடவுளை நம்புகிறவங்களா இருக்கணும். உங்களுடைய பொருளாதார உலகத்துல நீங்க ஜெயிக்கணுமா இருந்தா உங்கள் விசுவாசம் மிக முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் கடவுளை பணத்துல கடவுளை நம்பல. என்ன, பண விஷயத்துல கடவுளை நம்பல, கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கல, கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கல, கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கல. இன்னைக்கு காலம்புரை சொல்லும் போது நீங்க எத்தனை பேர் கேட்டீங்களோ தெரியல, போல் சங்கிச்சோட ஆலயம், தென்கொரியாவில் உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய ஆலயம் பால் சங்கிச்சோட ஆலயம். கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னுக்கு 16 லட்சம் பேர் இருந்தாங்களா. இன்றைக்கு மதிப்பிடுறாங்க 20-20 லட்சம் பேர் அந்த சபையில் இருப்பாங்க. அதுல முக்கால்வாசி பேர் நல்ல செல்வந்தர்களா இருக்கிறாங்க. எப்படி செல்வந்தர்களா இருக்கிறாங்கண்டா, இன்றைக்கு அவங்களுடைய ஆலயம் தான் உலகத்துல மிகப்பெரிய ஆலயம். எப்படி அந்த அளவுக்கு போச்சண்டா, இன்றைக்கு அந்த தென்கொரியா நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நாடா இருக்குது. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற சாம்சங் போன் அந்த நாட்டில் தான் உருவாக்குறாங்க, அந்த நாடு தான் உற்பத்தி செய்யுது. இதே 50 வருடத்துக்கு முன்னுக்கு இலங்கையை விட தரித்திரமான நாடு தான் அந்த தென்கொரியா நாடு. இதே 50 வருடத்துக்கு முன்னுக்கு உலகத்திலேயே தரித்திரமான நாடு தான் தென்கொரியா நாடு. அங்க வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில யுத்தம் அப்பையிலிருந்து இப்ப மாதிரி நடந்து கொண்டே இருக்குது. அதிகமா பாதிக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, கைவிடப்பட்ட ஒரு நாடா இருந்தது. அதிகமா புத்த மதத்தை நம்பிக்கையா கொண்டிருந்த நாடு தான் தென்கொரியா நாடு. இப்படிப்பட்ட நம்பிக்கையோட இந்த நாட்டில ஆண்டவர் அந்த ஒரு மனுஷனை கொண்டு அந்த நாட்டை ஆசீர்வதிக்கிறார். அந்த அவரும் புத்த ஒரு துறவியா இருக்கிறார். அவரை மாத்தி ஆண்டவர் அந்த தேசத்தை அசைக்கிறார். அவர் மூலமா அந்த தேசத்துல அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, அநேகர் கடவுளுக்குள்ள வர்றாங்க. அந்த யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு அந்த பால் சங்கிச்சோட ஆலயத்துல நிறைய பேர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு கஷ்ட காலத்துல இருந்த அந்த நாடு, எல்லா அழிவுகளும் இருந்த நாடு, இன்றைக்கு உலகத்துல மிகப்பெரிய செல்வந்த நாடா இருக்குது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய 2 முக்கியமான போனுகளை உருவாக்குற நாடா இருக்குது. நிறைய தொழில்நுட்ப ரீதியா வளர்ச்சி அடைந்த நாடா இருக்குது. இன்றைக்கு எப்படி அந்த அளவுக்கு வளர்ந்தது, அந்த தேசம் எப்படி உயர்ந்தது? அந்த தேசம் கடவுளை நம்ப ஆரம்பித்தது, இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தது. இன்றைக்கு அநேகமா உலகத்துல அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகிற நாடுகள்ல தென்கொரிய நாடு முக்கியமான ஒரு நாடா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளை விட, அமெரிக்க நாடுகளை விட இன்றைக்கு கொரியால இருந்து தான் இன்றைக்கு நிறைய கள்ள உபதேசங்களும் வருது. அதே நேரத்தில் நம்ம அதை பாராட்டணும், நிறைய நல்ல உபதேசங்களும், நிறைய சுவிசேஷர்களும், நிறைய சுவிசேஷத்துக்கு ஆலயத்தை கட்டி கொடுக்குற சபைகளும் அங்கதான் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு நம்முடைய சபை இந்த அளவுக்கு கொஞ்ச அளவு விஸ்தாரமாக்குறதுக்கு அந்த கொரியாக்காரங்க தான் என்ன செய்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஆகையினால இன்றைக்கு பாருங்க, அந்த தேசத்தை ஆண்டவர் எப்படி மாத்தி இருக்கிறார். ஒரு புத்த தேசத்தை ஆண்டவர் எப்படி மாத்திருக்கிறார், சபைகளை கட்டி கொடுக்கிற தேசமா மாத்திருக்கிறார், பணக்கார தேசமா மாத்திருக்கிறார், பணக்கார சபைகளா மாத்திருக்கிறார், ஊழியக்காரர்களை தாங்குற சபைகளா மாத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது எப்படி வந்தது? அந்த ஒரு மனுஷனுடைய விசுவாசம். அந்த போல் சங்கிச்சோ என்கிற அந்த ஒரு
பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு இளைஞனுடைய விசுவாசம். அந்த இளைஞனுடைய விசுவாசம் தான் இன்றைக்கு அநேக உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்குது. அதே போல இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் நம்முடைய உலகத்தை மாற்றும், நம்முடைய தேசத்தை மாற்றும், நம்முடைய பட்டணத்தை மாற்றும். நம்முடைய உதயபுரம் மாறணுமா இருந்தால் நாங்கள் மாறணும், நான் மாறணும், நீங்கள் மாறணும். நம்முடைய விசுவாசத்தில் நாங்கள் வளரணும், உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் வளரணும். இல்லாட்டி நம்ம இப்படியே தான் இருப்போம். அதுலேயும் பிரதானமானது பொருளாதாரத்தில் நாங்கள் கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கி இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 25 வருடங்கள் ஆகுது. இன்னும் அநேகர் 25 வருடமாக பணத்தில் உண்மையுள்ளவர்களாக இல்லை, பொருளாதாரத்தில் உண்மையுள்ளவர்களாக இல்லை. என்ன கடவுளுக்கு கொடுக்கறதுல உண்மையுள்ள ஏன் சபை வளரலை? நம்ம யாரையே பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி தியானிக்கும் போது இதுதான் நான் பார்க்கறது. நம்ம எங்கேருந்தோ வெளிநாட்டுக்காரர் உதவி வரும், இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கும் கொடுக்குற மனநிலை இல்லை. இன்னைக்கு அநேக சபையிலிருந்து வெளிநாட்டுக்கு போகிற ஆட்களையும் பார்க்கும்போது கொடுக்கிற பழக்கம் இல்லை, ஆண்டவருக்கு விதைக்கிற எண்ணம் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஏன்னா போராக்கள வாழ்க்கையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இங்கே வந்து போயிட்டு நல்ல வீடு கட்டிட்டாங்களா, மதிலெல்லாம் கட்டிட்டாங்களா, வாகனம் எடுத்தாங்களா, சரி கடனை சரி அடைத்தாங்களான்னு பார்த்தா வரும்போது இன்னும் கடனோடு வர்றாங்க. போன கிழமை ஒரு ஆள் வந்து என்கிட்ட புலம்புறாங்க, நான் போனது கடன் அடைத்து என் வீட்டை கட்டுறதுக்காக போனேன். என்ன வீட்டை கட்டி எங்களோட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி செய்யலாம்னு போனேன். கடைசியில் பார்த்தா வரும்போது பல லட்சம் கடனோடு வந்து சேர்ந்துருக்குறாங்க. அப்போ ஏன் இந்த நிலைமை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைண்டா, இங்கேருந்து போகும்போது நிறைய காரியத்தோடு போவாங்க, ஆனால் அதில் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கறது இல்லை. ஏன்னா இதே நேரத்தில் நான் இருந்து பார்த்துருக்குற சில இடங்களில் ஹட்டனில் இருந்து பார்த்துருக்குறேன். அங்கேருந்து போன இளைஞர்கள், அங்கேருந்து போன பெண்கள் எல்லாம் அங்கே போய் மாதம் மாதம் தவறாமல் ஆண்டவருக்குரிய தசம பாகத்தை, காணிக்கைகளை, விதைகளை தாராளமாக விதைக்கிறவங்களாக இருந்தாங்க. 10க்கு மேலே விதைத்தாங்க. பொருளாதாரத்தில் கடவுளை நம்பினாங்க. ஆபேலை போல கடவுளுக்கு என்ன பலியில காணிக்கையில் உண்மையுள்ளவர்களாக இருந்தாங்க. அதனால அவங்க அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை அவங்களுடைய பலியில வெளிப்படுத்தினாங்க, அவங்களுடைய காணிக்கையில வெளிப்படுத்தினாங்க. அதனால அவங்க பொருளாதார உலகத்தில் அவங்க மேலே வந்தாங்க. ஏன்னா இன்றைக்கு அவங்க வந்து இப்போ 2வது தடவை போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தில் இன்றைக்கு பெரிய வீடு கட்டி கார் வாங்கி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்தில் மாற்றம் இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் நீங்கள் போகிறதுக்கு திட்டமிட்டு இருக்கலாம், ஆனால் பொருளாதாரத்தில் நீங்கள் இங்கே இருந்து கொண்டே ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இல்லாமல் இருந்து அங்கே போய் ஆண்டவருக்கு பொருளாதாரத்தில் பணத்தில் உண்மை இல்லாதவங்களாக இல்லாட்டி எந்த பிரயோசனமும் இல்லை. ஆனால் போனவங்களை சில பேர் ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் என்ன ஆண்டவருக்கு கொடுப்பாங்க, அது பிரயோசனமற்றது. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் உங்களோட கையில் ஒவ்வொரு பணம் வரும்போது அதில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அதை பற்றி நான் தெளிவாக பேசியிருக்கிறேன். குடும்பத்தில் 5 பேர் வேலை செய்கிறீங்க, 5 பேர் வருமானத்துலையும் தசம பாகம் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஏன்னா அதை விட நம்ம அதுலேருந்து எடுக்கணும்ன்ற எண்ணம் வந்தால் அதோட 5 பங்கு கூட கொடுக்கணும்னு தான் வேதம் சொல்லுது. ஏன்னா ஆண்டுடைய இந்த வசனத்தை கை கொள்வது தான் தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்று வேதம் சொல்லுது. ஏன்னா இப்போ நம்ம படித்த 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, என்ன சொல்லுது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே. 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5:3, நாம் தேவனுடைய கற்பனைகளை வசனத்தை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஏன்னா அந்த வசனத்தின்படி நடக்கிறது தான் அவரோட அன்பு கூறுகிறதாம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல இருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பொருளாதார உலகத்தை நீங்கள் ஜெயிக்கணுமா இருந்தால் உங்களுடைய பண விஷயத்தில் நீங்கள் கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நிறைய பேர் ஒழுங்காக நீங்கள் காணிக்க செலுத்துறது கிடையாது, தசம பாகம் செலுத்துறது கிடையாது. போன கிழமை ஒரு பாஸ்டர் என்னிட்ட சொன்னார், என்ன ஒரு பாஸ்டர் என்னிட்ட சொன்னார், அடுத்த கிழமையிலிருந்து அவர் என்ன செய்ய போகிறாராம், அங்கிருந்த விசுவாசிகளுக்கு முன்னுக்கே சொல்கிறார், என்ன செய்ய போகிறாராம், அந்த நோட்டீஸ் போர்டில் ஒவ்வொரு மாதமும் யார் யார் எவ்வளோ காணிக்க கொடுக்குறா, யார் கொடுக்குறன்னு விட்ட போகிறாராம். அப்போ அங்கிருந்த ஆக்கள்லாம் பாஸ்டர் பேசுன்னு பேசுகிறாங்க. என்ன பாஸ்டரை பேசுன்னு பேசுகிறாங்கண்ணா, நீங்கள் பேசினாலும் சரி சபை மாறி போனாலும் சரி எனக்கு கவலையே இல்லை. ஏன் பிள்ளைகள், ஏன் விசுவாசிகள் நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். இன்றைக்கு இத்தனை வருஷம் நீங்கள் தரித்திரத்தில் கஷ்டத்தில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் ஆண்டவருக்கு இந்த பண விஷயத்தில் உண்மை இல்லாதவர்களா. ஆனால் இங்கே பேசாலையில் ஒரு சபையில் அப்படி செய்கிறாங்க எனக்கு தெரியும். கடந்த ஒரு 5-6 வருஷமாக செய்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கிழமையும் ஒரு ஒற்றையில் இருக்கும். அப்படி நோட்டீஸ் போர்டில் ஒவ்வொரு கிழமையும் காணிக்க போடுறது இருக்கும், தசம பாகம் போடுறது இருக்கும், ஒவ்வொரு மாதம் போடுறது இருக்கும், ஒரு வருஷம் போடுறது இருக்கும். நிறைய பேர் அதுக்கு பயந்தே கொடுக்க ஆரம்பித்து இன்றைக்கு உண்மையாக கொடுக்குறாங்க. இன்றைக்கி அது
அது அழகு இல்லை, ஆனால் நம்ம உண்மையாக கொடுக்க ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படி செய்கிறது அழகு இல்லை, ஆனால் உண்மையாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா இருந்தால் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்காமல் நீங்கள் பணத்தில் முன்னேற முடியாது. பணம் வரும், ஆனால் ஒரு பக்கத்தால் பொத்தலான பையில் போகிறது போல போயிடும். ஆபகுக்கில் சொல்லப்படுது பாருங்க, ஆபகுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஆபகுக் 2வது அதிகாரம் 3ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை எடுத்து வாங்க, வாசிங்க. ஆபகுக் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. பதினேழு 18 3ஆம் அதிகாரம். ரைட். இதில் ஒரு அதிகாரத்தில் சொல்லப்படுது எப்படின்னா, தேவனுடைய ஆலயம் கட்டப்படாமல் இருக்க நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களுடைய வீடுகளை கட்டுறீங்க, என்ன உங்களுடைய கிரியைகளை செய்கிறீங்க, என்ன இதெல்லாம் இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறபடினால உங்களுடைய காரியங்கள் எல்லாமே பொத்தலான பையில போடுறது போல போயிடும். உங்களுடைய வருமானம் என்ன எல்லாமே பொத்தலான பையில போடுறது போல போகும். அதனால் ஆண்டவர் என்ன சொல்றாருண்டா, முதலாவது ஆண்டவருடைய காரியத்தில் தேவனுக்கு பணத்தில் முதலிடம் கொடுங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலவணிகளை திறந்து இடங்கொள்ளா போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று, அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஏமாற்றலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால் என்னை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? எதனாலயா? தசம பாகத்திலும். இன்னைக்கு நிறைய சபை ஜனங்கள் 25 வருஷமா 26 வருஷமா கடவுளை பணத்தில் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, வருமானத்தில் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, கொடுக்கிற விஷயத்தில் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறார், இந்த மனுஷன் என்னை ஏமாத்துறான், என்னை ஆண்டவர் பார்க்கிறார். ஆகையினால இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பண விஷயத்தில் கடனற்ற வாழ்க்கை வாழணுமா இருந்தா, என்ன தேவையில்லாத காரியங்களுக்குள்ளே போய் சிக்கி கொள்ளாமல் நீங்கள் ஒரு சரியான ஸ்டேபிளான வாழ்க்கை வாழணுமா இருந்தா, உங்களுடைய பணத்தில் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்குறவங்களா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பண உலகத்தை ஜெயிக்கணுமா இருந்தால் ஆண்டவருக்கு முதலாவது ஆண்டுடைய பகுதியை எடுத்து வச்சிடணும், தயாராகணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். கிழமை ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுக்கு சம்பளத்தை வாங்குறாக்களாக இருப்பீங்களா இருந்தால் கூலி தொழில் தான் செய்கிறீங்க, இப்படி சாதாரண ஒரு தொழில் தான் செய்கிறீங்க, மாதம் 1000 ரூபா வந்து இருந்தால் 100க்கு மேற்பட்ட காரியங்கள் எடுத்து வைங்க. எடுத்து வைத்து அந்த கிழமை வரும்போது என்ன செய்யுங்க? ஆண்டவருக்கு மனரமியத்தோடு கொடுங்க, பிசனமா இல்லை, கட்டாயம் அல்ல. ஏன்னா மனதில் விரும்பி, ஏன்னா ஆண்டவர் ஆசாசியாக ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அந்த விஷயத்தில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். பைபிள் சொல்லுது, உங்களுடைய விசுவாசம் ஆண்டவரை பிரியப்படுத்தும். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய விசுவாசம் என் ஆண்டவரை பிரியப்படுத்தும். அப்போ விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவருக்கு ஆசாசியாக கொடுக்கும்போது அதில் ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். இப்போ எதுக்கு பணம்? ஆண்டவருக்கு பணம் தேவையில்லை, ஆனால் ஆண்டுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டுறதுக்கு பணம் தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவருக்கு பணம் தேவையில்லை, ஆண்டுடைய ஊழியத்தை இந்த பூமியில் செய்கிறதுக்கு பணம் தேவை. பணம் இல்லாமல் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம பணம் இல்லாமல் இந்த ஊழியத்தை ஆண்டவர் விரும்புகிறபடி செய்ய முடியாது. ஏனாதானு செய்யலாம். ஏன்னா
மேலாதான மற்றாக்களை கொப்பி அடித்து செய்யலாம். ஆனா நாங்க ஆண்டவர் விரும்புகிறபடி இந்த ஊழியம் இருக்கணுமா இருந்தா, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா இருந்தா, இந்த ஊழியத்துல ஒரு குறையும் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் விரும்புகிறீங்க இந்த சபையில ஒரு குறையும் இருக்கக்கூடாது? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க இந்த கட்டிடம் இன்னும் விஸ்தாரமாகணும்? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? பைபிள் சொல்றது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா இது ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய வீடே எப்படி இருக்கணுமா? மாளிகை மாதிரி இருக்கணுமா? அலங்க மாதிரி இருக்கணுமா? அரண்மனை மாதிரி இருக்கணுமா? அப்ப உங்களுடைய வீடே, ஆண்டவரை விசுவாசிக்கிறவருடைய வீடே மாளிகை மாதிரி அரண்மனை மாதிரி இருக்கணுமா இருந்தா, ஆண்டவர் தங்குகிற ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அது விஸ்தாரமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது அழகா இருக்கணும். இங்க ஒரு குறையும் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால் அதை நான் மட்டும் விரும்பி பிரயோசனம் இல்லை, ஆண்டவர் மட்டும் விரும்பி பிரயோசனம் இல்லை, நீங்களும் விரும்பணும். ஆண்டவர் என்னுடைய பணத்தை கொண்டு இந்த சபையை கட்ட விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய பணத்தை கொண்டு, என்ன வெளிநாட்டுக்காரன் பணத்தை கொண்டு இல்லை, என்னுடைய கொரியாவில் இருக்கிற அவங்களுடைய பணத்தை கொண்டு இல்லை. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய பணத்தை கொண்டு, என்னுடைய பணத்தை கொண்டு. அப்ப நம்முடைய பணத்தை கொண்டு தான் இந்த சபையை கட்டி எழுப்பி பாடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல? அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை இங்கே வைத்திருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் இங்கே நமக்கு ஆகாரத்தை தர்றார். நீங்க போயிட்டு சாவண்ணா ஹோட்டல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ன செல்வர்னா கடையில் காசை கொடுக்க முடியாது. உங்களுடைய ஆவிக்கு அதே போல ஆவிக்குரிய உணவை நீங்க எங்க எடுத்துக்கொள்றீங்களோ, எங்க உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறாரோ, எங்க நீங்க போஷிக்கப்படுறீங்களோ, எங்க உங்களுடைய உணவு கிடைக்குதோ, அங்கதான் நீங்க காணிக்கைய தசம பாகத்தை கொடுக்கணும். அதெல்லாம் வஞ்சிக்காம கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வஞ்சித்து கொடுக்குறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை உங்களுடைய பேசுகிறாரு. உங்களுடைய பண ரீதியா பொருளாதார ரீதியா நீங்க உங்களுடைய உலகத்தை ஜெயிக்கணுமா இருந்தா, வெற்றி எடுக்கணுமா இருந்தா, எனக்கு குறைவற்ற ஒரு வாழ்க்கை வாழணுமா இருந்தா, உங்களுடைய பண விஷயத்துல நீங்க கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். இப்ப இந்த நீங்க சொல்லணும், எப்படி சொல்லணும்? நான் தேவனை வஞ்சிக்கிறவன் அல்ல. பைபிள் சொல்லுது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களே நீ வஞ்சித்தீர்கள், தசமபாகத்திலும் காணிக்கையிலும் வஞ்சித்தீர்கள். அப்ப நீங்க எத்தனை பேரால தைரியமா சொல்ல முடியும், இந்த வசனம் எனக்குரியதல்ல, நான் தேவனை வஞ்சிக்கிறவன் அல்ல, நான் தேவன் மேல பிரியமா இருக்கிற மனுஷன், நான் தேவனுக்கு உதாரத்துவமா கொடுக்கிற மனுஷன், நான் மனதில் நியமித்து கொடுக்கிற மனுஷன், நான் பிளான் பண்ணி கொடுக்கிற மனுஷன். என்ன மனதில் நியமித்தபடி கொடுக்கணுமா? அதாவது எப்படியா, ஒரு திட்டவட்டமா கொடுக்கணுமா? ஒரு நான் இவ்வளவுதான் கொடுப்பேன், நான் இவ்வளவுதான் பிளான் பண்ணி இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில நான் சில காரியங்களை திட்டமிட்டு செய்கிற பழக்கத்தை நான் கடந்த ஒரு 4-5 வருடங்களா நான் வைத்திருக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து நான் இதைத்தான் வாங்கணும். என்னுடைய வாழ்க்கையில வாங்குறதா இருந்தாலும் சரி, சபைக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, நான் ஒரு பிளான் வைத்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு வர்ற வருமானத்தில் நான் இவ்வளவு ஆண்டவருக்கு கொடுக்கணும், எனக்கு வர்ற வருமானத்தில் இவ்வளவு வீட்டுக்கு கொடுக்கணும், எனக்கு வர்ற வருமானத்தில் இவ்வளவு என்னுடைய செலவுகளுக்கு எடுத்து வைக்கணும், எனக்கு வர்ற வருமானத்தில் இந்த காரியம் இந்த மாசம் வாங்கணும். என்ற காசை அநியாயமாக்க கூடாது, என்ற கையில வர்ற காசை அநியாயமாக்க கூடாது, அதை சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் எப்பயுமே திட்டம் வைத்திருக்கிறேன். அது வர்றது காசு குறைவா இருந்தாலும் சரி, ஆனா அது 1000 ரூபா இருந்தாலும் சரி, 50,000 ரூபா இருந்தாலும் சரி, அது வர்ற பணத்தை எப்படி செலவழிக்கணும்ன்ற பிளான் என்று எப்பயுமே இருக்கும். அடுத்த மாசம் எடுக்கிறதுல எப்படி சேமிக்கிறது, என்னத்தை செலுத்துறது, எப்பயுமே நான் யோசிச்சு வச்சிருப்பேன். அதே போலதான் சில புத்தகங்கள் வாங்கணும் என்று யோசிச்சு வச்சிருந்தா அதைத்தான் வாங்குவேன். வீட்டுக்கு ரூமுக்கு சில காரியம் வாங்கணும் என்று யோசிச்சு வச்சிருந்தா அதான் வாங்குவேன். ஆலயத்துக்கு சில காரியம் வாங்கணும் யோசிச்சு வச்சிருந்தா அந்த காசு வரும்போது அதைத்தான் வாங்குவேன். அதே போல எப்பயுமே என்னுடைய திட்டத்தில் முதலாவது இருக்கிறது ஆண்டவருக்கு கொடுக்கிறது. என் பேங்க் அக்கௌண்ட், என் பேங்க்ல என் போன்ல ஒரு சத்தம் கேட்கும், எனக்கு காசு விழுந்தோன்னு. அது விழுந்தோடனே முதலாவது நான் என்ன செய்யறது, நான் இங்கே தசம பாகம் கொடுக்குறோன்னு அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுதான் உங்களை பொருளாதாரத்தில் உயர்த்தும், அதுதான் மீதம் எடுக்க வைக்கும், அதுதான் பிறருக்கு கொடுக்க வைக்கும், அதுதான் வளமான ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ வைக்கும். இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த பழக்கமே கிடையாது. இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? காசு வந்த உடனே, வருமானம் வந்த உடனே கடனுக்கு காசை கட்டிடுறாங்க, இல்லாட்டி லோனுக்கு காசு, லோன்காரனுக்கு காசை கட்டிடுறாங்க, இல்லாட்டி லீசிங்குக்கு காசை கட்டிடுறாங்க. வாழ்க்கை முழுக்க லீசிங்காக தான் போகும், வாழ்க்கை முழுக்க கடனாக தான் இருக்கும். அதெல்லாம் கட்டுறது முக்கியம், என்னை வாங்கிட்டீங்க கட்டணும். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி. நீ அதெல்லாம் செலுத்திட்டு கடைசியாக ஆண்டவர்கண்டு கொண்டு வரும்போது அது பிரயோசனமற்றது. அவங்க அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல மட்டமான நிலைமையில தான் இருப்பாங்க, கஷ்டத்திலாம் இருப்பாங்க. அவங்களுக்காண்டி நான் யார் வந்து ஜபிச்சாலும் விடுதலை கிடைக்காது, யார் வந்து ஜபிச்சாலும் நீ விடுதலை கிடைக்காது, அவங்க மேல ஏற முடியாது, முன்னேற முடியாது, அவங்களுடைய சம்பத்துகள் ஆசீர்வதிக்கப்படாது, ஏன்னா அவங்க முன்னேற முடியாது, இருக்கிற மாதிரியே இருப்பாங்க.
இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அதை தான் பார்க்குறோம். எங்கள் வெளிநாட்டுக்கு எங்கே போயிட்டு வந்து முன்னேற்றம் இல்லை, வீடு ஒழுங்காக கட்டுப்படலை. ஆனால் இந்த இதே ஊரில் நான் அந்நிய ஜனங்களை பார்க்குறேன். அவங்க சில பேர் வெளிநாடு போயிட்டு இன்றைக்கி வீடை கட்டுறாங்க, மதுளை கட்டுறாங்க, வாகனங்கள் எடுக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் சபை ஆக்கள் ஆண்டவரை தேடுகிறவங்க வெளிநாடு போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா ஆகையினால இது மிக ஒரு எச்சரிப்புள்ள காரியமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பண விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில், உங்களுடைய உலகத்தை நீங்கள் ஜெயிக்கணுமா இருந்தால் அந்த விஷயத்தில் கடவுளை நம்பணும். இப்போ வெளிநாடு போனால் தான் முன்னேறலாம்னு நான் சொல்லலை. நீங்கள் இங்கே இருந்தாலும் பணத்தில் கடவுளுக்கு உண்மை இல்லவங்களாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆயிரம் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை பெருக செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் எடுத்தே தான் தீரணும். கட்டாயம் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வேதம் சொல்லுதுதான், விசனமாயம் அல்ல, கட்டாயமாயம் அல்ல. ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா இருந்தால் நீங்கள் விதைக்காமல் உங்களுக்கு அறுவடை வராது. நீங்கள் போயிட்டு உங்களோட நிலத்தை பார்த்து, என்ன நீ எனக்கு என்னத்தா, நீ எனக்கு ஒரு மாங்காவைத்தா, நான் உனக்கு என்ன செய்கிறேன், விதையை விதைக்கிறேன்னா தராது. நீங்கள் மாங்காய் அந்த கொட்டையை போட்டால் தான் அது என்ன செய்யும், விளைச்சலை தரும். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுப்பீங்க. ஏன்னா நீங்கள் கொய்யா விதையை விதைச்சிட்டு மாங்கன்ற வளரும்னு பார்த்தா வளராது. ஏன்னா நீங்கள் கொய்யா விதையை விதைச்சா கொய்யா மரம் தான் வளரும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பணத்தை விதைச்சா தேவன் அதிகமான பணத்தை அறுவடை செய்ய வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேனே வருது இல்லை. ஏன்? கொடுக்க மனது இல்லை. என்ன மனது, அதுக்கு ஒரு மனம் தேவை. கொடுக்கறதுக்கு என்ன தேவை? ஒரு மனம் தேவை. என்ன அதில் நான் ஒரு போன கிழமை ஒரு புத்தகம் வாங்கினேன். அது கிட்டத்தட்ட 4500 அந்த புத்தகம். அதில் எப்படி போட்டிருக்கு, உன்னுடைய சிந்தையை மாற்று, நீ செல்வந்தானாய் மாறுவாய். அதாவது திங்க் ரிச் க்ரோ ரிச்ன்னு இருக்குது. அந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட பல பேரை பற்றி அதில் எழுதப்பட்டு கொண்டிருக்குது. அதில் எழுதப்பட்டதில் எல்லாருமே உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரங்க. அதில் இருக்கிற எல்லா பணக்காரங்களும் பெருசாக படித்தவங்க இல்லை. அதில் இன்றைக்கு உலகத்தில் பெரிய ஒரு அதிபராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்பை பற்றி எழுதியிருக்குது. இந்த புத்தகம் எழுதப்படும் போது 1800 அந்த 890 அந்த காலப்பகுதியில் எழுதப்பட்டது. 920 அந்த காலப்பகுதியில் எழுதப்பட்டது. அதில் ட்ரம்பை பற்றி எழுதியிருக்குது. அப்போ அவரோட வயசு 14, இப்போ ட்ரம்போட வயசு 78. அந்த புத்தகத்தில் எழுதியிருக்குது, அந்த காலத்தில் தான் ட்ரம்ப் என்ன செய்தாராம், 14 வயசில் பல காரியத்தை, தொழில்களை பல காரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் முற்பட்டு கொண்டிருக்கிறாராம். எப்படியாச்சும் வாழ்க்கையில் மேலே வந்துடணும், முன்னேறணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாராம். அதில் பல முறை தோல்வியே அடைகிறாராம். அந்த புத்தகத்தில் எழுதியிருக்குது, ட்ரம்ப் பல முறை வாழ்க்கையில் தோல்வி அடைகிறாராம். அவர் ஆரம்பித்த படிப்பு, தொழில் எல்லாத்துலேயும் தோல்வி 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 தோல்வி. முன்னேற முடியலை, வெற்றி பெற முடியலை. ஆனால் அவர் விடாமுயற்சியை கைவிடவே இல்லை. இன்றைக்கு உலக நாட்டிலே சிறந்த நாட்டுக்கு, சிறந்த இராணுவம் உள்ள நாட்டுக்கு அதிபராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏனென்றால் அந்த புத்தகம் சொல்லுது, அவர் கடவுளை நம்புறார், அவர் ஆண்டவரை நம்புறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த புத்தகம் எழுதப்பட்ட காலத்தில் பிறந்தவர் தான் ட்ரம்ப். அப்படிப்பட்ட மனுஷன் இன்றைக்கு எப்படிப்பட்டவராக வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த புத்தகத்தில் படித்து இவருடைய ஆலோசனைகளை பெற்ற ஆட்கள் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க. அதில் ஒருவர் தான் இந்த பல்பை கண்டுபிடிச்சவர், அவரை பற்றியும் எழுதியிருக்குது. வானொலியை கண்டுபிடிச்சவர், அவரை பற்றியும் எழுதியிருக்கிறது. ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சவர், அவரை பற்றியும் எழுதியிருக்குது. ஃபோனை கண்டுபிடிச்சவர், அவரை பற்றியும் எழுதியிருக்குது. இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள், இவங்கெல்லாம் ஆண்டவரை நம்புகிறவங்க, ஆண்டவரை முதலிடத்தில் வைத்தவங்க, ஆண்டவருக்கு கொடுத்தவங்க, ஆண்டவருக்கு உண்மையுள்ளவங்களா இருந்தவங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நாங்கள் உண்மையுள்ளவங்களாக இருக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றின் மேலும் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினாலும் உங்களுடைய கையில் வர்ற ஒவ்வொரு பணத்துக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். உங்களோட வாயில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எப்படி நீங்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணுமோ, உங்களோட கையில் வர்ற நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு பணத்துக்கும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் கேட்பார். ஏன்னா ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். நான் உனக்கு இவ்வளவு உனக்கு வருமானத்தை தந்தேன், நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறானே, நான் உனக்கு இந்த வேலையை தந்தேன், நீ ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனா இருந்தியா? நீ ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனா இருந்தியா? இந்த சபை கட்டி எழுப்பப்படாததுக்கு, ஊழியம் கட்டி எழுப்பப்படாததுக்கு, ஊழியம் குறைவோடு இருந்ததுக்கு ஏன்னா இதுதான் காரணம். எது காரணம்? நம்ம ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களா இல்லை. பணத்தில் ஆண்டவருக்கு நாங்கள் சரியான காரியங்களை கொடுக்கலை. ஆகையினால் இந்த வசனத்தை வாசிங்க. 4வது 5வது வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். ஏன்னா சொல்லுங்க, என்னுடைய விசுவாசம் என்னுடைய பொருளாதார உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது.
அப்போ பண விஷயத்தில் நான் எப்படி கடவுளை விசுவாசிக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் நான் பொருளாதாரத்தில் வளருவேன். பண விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ கடவுளுக்கு உண்மையுள்ளவங்களாக இருக்கிறீங்களோ அந்த அளவு தான் நீங்கள் பண விஷயத்தில் கடவுளை உங்களை உயர்த்த முடியும். பண விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ கடவுளுக்கு விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் பணத்தை அறுவடை செய்ய வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பணம் தீமை அல்ல, பண ஆசை தான் தீமை. பணம் ஐஸ்வர்யம் தீமை அல்ல, ஐஸ்வர்யத்தின் மேலே இச்சை கொண்டிருக்கிறது தான் தீமை. பைபிள் சொல்லுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலகி கெட்டு போகிறாங்க. தீமோத்தேயு 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். தீமோத்தேயு 6வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம், அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்து விடுகிற மதிகேடும் சேதமுமான பல இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால், பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதா. சிலர் அதை இச்சித்து, எதை இச்சித்து? பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி போறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் சர்ச்சுக்கு வரல? பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தின் மேல இச்சை. கடன் பிரச்சனை, சாபம். இந்த குடும்பத்தில் சாபத்தின் காரணமா கஷ்டம், கடன், வியாதி, வறுமை எல்லாம் குறைவும். இதன் காரணமா பணம் தேவை. அப்ப பணத்தின் மேல ஒரு ஆசை, இச்சை வருது, மோகம் வருது. அப்ப இப்ப என்ன நடக்குது? விசுவாசத்தை விட்டு விலகுறாங்க. ஜப வாழ்க்கை குறையுது, பைபிளை வாசிக்கிறது குறையுது, வசனத்தை கேட்கறது குறையுது, கடவுளோட நேரம் செலவிடுறது குறையுது, என்ன கடவுள் மேல நம்பிக்கை குறையுது, வாய் முழுக்க தூசணம் வருது, வாய் முழுக்க அவிசுவாச பேச்சு வருது, வாய் முழுக்க சினிமா பாட்டு வருது. என்ன இப்படியே விசுவாசத்தை விட்டு வழி விலகி, என்ன அதுல சொல்லுது பாருங்க, விசுவாசத்தை விட்டு வழி விலகி என்ன நடக்குதாம்? கெட்டு போகுது அவங்களோட வாழ்க்கை. அவங்களோட வாழ்க்கை அழிவுக்குள்ள போகுது, என்ன கேட்டுக்குள்ள போகுது, என்ன பலவிதமான இச்சையில விழுந்து போறாங்க. பைபிள் சொல்லுது பாருங்க, அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி வேதனைகளினால் தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நீங்க விசுவாசத்துல நிலைத்திருக்கும் போது நீங்க சந்தோஷமா சமாதானமா இருக்க முடியும். ஆனா விசுவாசத்தை விட்டு வழி விலகி போவீங்களா இருந்தா இருதயம் முழுக்க வேதனையினால நிறைந்திருக்கும். பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 10:22, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனோடு கர்த்தர் வேதனையை கூட்டார். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் ஐஸ்வர்யவானா மாறுவான், ஆனா அவனுக்கு வேதனை இருக்காது. ஆனா கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்துட்டு வழி விலகி போய் ஐஸ்வர்யத்தை நாடுகிறவன் அவனுக்கு வேதனை இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வேதனை தான், நிறைய பேருக்கு வேதனை, கஷ்டம், மன உளைச்சல். எதனால? கடவுளை விட்டு விலகி, விசுவாசத்தை விட்டு விலகி பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நாடுறதுனால வேதனை நிறைஞ்சிருக்குது, வேதனை நிறைஞ்சிருக்குது. பண ஆசை உள்ளவன் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது. பொருள் ஆசை உள்ளவன் கடவுளுக்கு கொடுக்க முடியாது. பணத்தின் மேலே பொருளின் மேலே ஆசை இருக்கிறவன் கடவுளுக்கு கொடுக்க மாட்டான். அவன் என்ன செய்வான்? தனக்கென்று பொருளை சேமிச்சு கொண்டே இருப்பான். வேதத்தில் ஒருத்தனுக்கு பத்தி சொல்லுது, எனக்கு எல்லாம் இருக்குது, என்ன நான் என்ன செய்ய போறேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய ஆத்மா ரட்சிப்பை குறித்து கவலைப்படாம அவன் என்ன செய்யறான்? எல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் உண்டு குடிச்சு திருப்தியா இருப்பேன், எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ செத்து போனா எல்லாம் எங்க போகும்? ஆக நான் ஆண்டவர் என்ன சொல்றாருண்டா, உன்னுடைய ஆத்மாவை ரட்சிக்க வல்லவருக்கு பயப்படு. உன்னுடைய ஆத்மாவை ரட்சிக்க அழிந்து போகிற இந்த போஜனத்துக்காக அல்ல, ஆத்மாவை ரட்சிக்க வல்லவருக்கு பயப்படு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னண்டா, கடவுளுக்கு கொடுக்கிறவர்களா இருங்க. பண ஆசை இருந்தா கொடுக்க மாட்டீங்க, ஐஸ்வர்யம் மயக்கம் இருந்தா கொடுக்க மாட்டீங்க. நான் இந்த பணத்தை கொடுத்த ஆண்டவர் மேல ஆசையா இருக்கிறேன், நான் இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்த கர்த்தர் மேல ஆசையா இருக்கிறேன், இந்த கர்த்தருடைய ஊழியத்தின் மேல ஆசையா இருக்கிறேன், ஆண்டுடைய இந்த பணியில ஆசையா இருக்கிறேன், ஆண்டுடைய இந்த சுவிசேஷத்தில் ஆசையா இருக்கிறேன். இந்த சுவிசேஷம் எனக்கு வந்த வருமானத்தை ஆண்டவர் கொடுத்தது என்னத்துக்காக? முதலாவது இந்த சுவிசேஷம் அநேக இடங்களுக்கு போகிறதுக்கு நான் இந்த பணத்தை ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த தாகம் வரணும், ஒவ்வொருவருக்குள்ளேயும் வரணும். என்னுடைய ஊழியக்காரர், என்னுடைய சபை இந்த சுவிசேஷத்தை இன்னும் அநேகருக்கு கொண்டு போகணும். அதற்கு இந்த பணம் தேவையா இருக்குது. ஆகையினால கர்த்தர் எனக்கு பணத்தை தர்றார். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார்.
இருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய ஊழியம் என்னுடைய சபை வளரணும், இந்த சுவிசேஷம் இன்னும் அநேக இடங்களுக்கு போகணும், ஆகையினால ஆண்டவரே எனக்கு இன்னும் வருமானத்தை தாங்க, நான் உமக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இதன் மூலமாக இந்த சுவிசேஷம் அநேக இடங்களுக்கு செல்லணும், தேவனுடைய ராஜ்யம் விருத்தி அடையணும். ஏன்னா அது சீக்கிரமாக நம்முடைய வருகை இருக்கிறது. ஆகையினால் அநேக ஜனங்களை நாங்கள் அறுவடை செய்யணும். அதற்காக இந்த சுவிசேஷ வேலைக்காக பயன்படும் வகையில் நம் மன ரம்மியத்தோடு உதாரமாக ஏராளம் தாராளமாக கொடுக்க ஆண்டவரை என் கைகளை பலப்படுத்துங்க, என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, என்னுடைய பொருளாதார உலகத்தை நான் ஜெயிக்க எனக்கு இன்னும் அதிகமாக என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆண்டவர் அதிகமாக தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு வர்ற கொஞ்சம் பணத்தில் உண்மை உள்ளவங்களா இருங்க, உண்மை உள்ளவங்களா இருங்க, கொடுங்க. உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். மன ரம்மியமாக கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். கொடுக்கிறது எப்பயுமே விசனம் இல்லை, கட்டாயம் அல்ல. ஆண்டவர் விரும்புகிறாரு, அவரை நம்புகிற பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஏராளம் தாராளமாக அவங்க உதாரத்துவமாக கொடுக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போனாங்க கடந்த காலத்தில். முன்னேற்றம் இந்த இடத்துலையும் போயிட்டு வந்தவங்க இருக்கிறீங்க. நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் போன நாள்லேருந்து கடைசியாக வந்த மாதம் வரைக்கும் உங்களோட எஜமானவங்களுக்கு சம்பளம் போட்டும்போது நீங்கள் முதலாவது யாருக்கு கொடுத்தீங்க? நீங்கள் எனக்கு தெரியும் முக்காவாசி பேரில் முழு பேரும் ஒவ்வொரு மாதமும் தசம பாகம் கொடுக்கவே இல்லை. வெளிநாட்டுக்கு போனாக்கள் இங்கே இருக்கிறாக்களும் கொடுக்கறது இல்லை. இங்கே இருக்கிறாக்களும் தசம பாகம் ஒவ்வொரு பணத்துலையும் தசம பாகம் கொடுக்கறது இல்லை. எப்பயாச்சும் இருந்துட்டு கொடுக்குறாக்கள் இருக்கிறாங்க. என்ன ஒவ்வொரு மாதமும் தசம பாகம் கொடுக்குறீங்களா? ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு நாள் சம்பளம் வர்றாக்கள் அதில் நீங்கள் ஆண்டருக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? வெளிநாட்டுக்கு போனாக்கள் போயிட்டு ஏற்கனவே போய் இதில் இருக்கிறாக்கள் ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு ஏன் போயிட்டு ஒன்றுமே இல்லை, கொடுக்கலை. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஆண்டருக்கு கொடுத்துருக்கணும், கொடுக்கலை. இனி போக பிளான் பண்ணியிருக்கிறார்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் அவங்கள போல் இருப்பீங்கண்டா அப்படியே தான் வந்து அப்படியே தான் இருப்பீங்க. ஆனால் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் கடவுளுக்கு கொடுப்பேன். இங்கே இருக்கும்போது என் கையில் வர்ற பணத்தில் நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன். நான் எங்கே போனாலும் எனக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதில் ஆண்டவருக்குன்னு நான் மன ரம்மியமாக கொடுப்பேன், நான் உற்சாகமாக கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படி நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அதை சரியாக செய்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்னை சோதித்து பாரு, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளா போக மட்டும் உன்னை நிரப்பவேனோ மாட்டேனோ என்று உண்ட காணிக்கையினால தசம பாகத்தினால என்னை சோதித்து பாருன்னு ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் எவ்வளவு தைரியமா துணிச்சலா சொல்றார்? கொடுக்கிறவன் நிச்சயமா நிரம்பி வழிவான், அவனுடைய மடி நிரம்பும், அவன் இடங்கொள்ளா போக மட்டும் அவனை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் விருப்பம், நம்ம நல்லா வரணும், மேலே வரணும், நல்ல வீடு இருக்கணும், வாகனம் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், நிறைய எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் என்ன, விதைக்கிறதே இல்லை, கொடுக்கிறதே இல்லை. ஆண்டவர் விரும்புகிறாரு, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கணும் என்று விரும்புகிறார், கடன் இல்லாமல் இருக்கணும் என்று விரும்புகிறார், கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் என்று விரும்புகிறார், அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து தெரியாமல் இருக்கணும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் அதுக்கு அவங்க என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் அவங்க கடவுளுக்கு விதைத்து வாழணும், கடவுளுடைய ராஜ்யத்துக்கு கொடுத்து வாழணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது நானும் கொடுக்கணும் என்று நான் ஆசீர்வாதமாக இருக்கணுமா இருந்தால் எங்களோட அப்பா கொடுக்குறதால நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, ஏன்னா எங்களோட தம்பி கொடுக்குறதால நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, நான் கொடுக்குறதால அவங்க ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணுமெண்டா பைபிள் என்ன சொல்லுது? அவனவன் கையின் பிரயாசத்தினால அவன் திருப்தி அடைவான், அவனவன் வாயின் பலனால் அவனவன் நன்மையை புசிப்பான். நான் நல்லா இருக்கணுமா இருந்தால் நான் நல்லா பேசணும், நான் நல்லா இருக்கணுமா இருந்தால் நான் விதைக்கணும், நான் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கணுமா இருந்தால் நான் என்ன செய்யணும்? நான் விதைக்கணும், நான் விதைக்கிறது தான் நான் அறுவடை செய்வேன். அதே போல் அவங்க நல்லா இருக்கணுமா இருந்தால் அவங்க விதைக்கணும். விளங்குதா? நீங்கள் பெற்றோர் நீங்கள் நல்லா இருக்கணுமா இருந்தால் நீங்கள் விதைங்க, பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா இருந்தால் விதைக்க கற்றுக் கொடுங்க. பெற்றோரும் விதைக்கிறது இல்லை, பிள்ளைகளும் விதைக்கிறது இல்லை. இன்னைக்கு யார் யாரெல்லாம் என்ன தொழில் செய்தாலும் சரி, இது மிகவும் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான சத்தியம். நீங்கள் நல்லா ஜபிக்கிறவங்களா இருக்கலாம், உபவாசம் இருக்கிறவங்களா இருக்கலாம், நீங்கள் என்ன காரியத்தை உருளுகிறவங்களா இருக்கலாம், பிறழுகிறவங்களா இருக்கலாம். உங்களோட பொருளாதார விஷயத்தில் பண விஷயத்தில் நீங்கள் கடவுளுக்கு உண்மை இல்லாட்டி உங்களோட பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேறவே முடியாது. ஆனால் உண்மையுள்ளவங்களா இருப்பீங்களா இருந்தால் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தொழிலில் உயர்வுக்குள்ளே கொண்டு போவார், மேன்மையான நிலைமைக்குள்ளே கொண்டு போவார், அதிகமாக உழைக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்கத்தக்கனே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், மீதம் எடுக்க வைப்பார். அப்படி நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக இந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் அநேக நேரத்தில் ஆண்டவரை வஞ்சித்திருக்கிறோம், ஆண்டவரை ஏமாற்றி இருக்கிறோம்,
பண விஷயத்தில் ஆண்டவருக்கு உண்மை இல்லாதவர்களாக இருந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவு நல்ல நல்ல வாய்ப்புகளை தந்தும், நாங்கள் உயர்வதற்கு முன்னேறுவதற்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை தந்தும் எங்களுடைய பொருளாதார உலகத்தில் நாங்கள் தவற விட்டு. ஆண்டவர் நம்மளை தயவாக மன்னிக்கணும். முதலாவது ஆண்டவரத்தில் மனப்பூர்வமாக மன்னிப்பை கேளுங்க. இன்றைக்கு வரைக்கும் அநேக ஒழுங்காக கொடுக்காதவர்கள் இருந்திருக்கலாம். ஆண்டவரே நீ தயவாக மன்னிங்க. இந்த பணத்தில் நான் உங்களை ஏமாற்றி இருக்கிறேன், இந்த தசம பாகத்தில் நான் உங்களை ஏமாற்றி இருக்கிறேன், என்னுடைய காணிக்கைகளில் உங்களை ஏமாற்றி இருக்கிறேன். அநேக நேரங்களில் கொடுக்கறதுக்கு பணம் இருந்தும் நான் ராஜ்யத்தில் விதைக்காம கொடுக்காம நான் இருந்திருக்கிறேன். அந்த ஏழை விதவை தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டானதையும் கொடுத்தாள். நான் ஜூதாசை போல கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதையும் வஞ்சிக்கிறவனா இருந்திருக்கிறேன். ஒரு ஸ்திரீ தன்னுடைய பரிமள தைலத்தை உடைத்து ஊத்தும் போது, ஒரு வருஷ சம்பளத்தை உடைத்து ஆண்டுடைய பாதத்தில் ஊத்தும் போது அந்த ஜூதாஸ் காரியத்தை சொல்றான், இதை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே, கடவுளுக்கு ஏன் கொடுக்கணும் என்று கேள்வி கேட்கிறான். அதே போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்களோ உங்களுடைய கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ அதை ஏன் நீங்க அவ்வளவு பணத்தை ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க, ஏன் இவ்வளவு விதைக்கிறீங்க, இது அவங்களுக்கு கொடுத்திருக்கலாமே, இல்லாட்டி இந்த கடனை கட்டியிருக்கலாமே, லோனை கட்டியிருக்கலாமே என்று சொல்லலாம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல சொல்லப்படுது, ஜூதாஸ் பண ஆசை உடையவனா இருந்தபடினால் அவன் இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னான் என்று. இன்னைக்கு அதே போல ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்குள்ள எப்பயுமே கணக்கு பார்க்க கூடாது. ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கறத யாரு பரியாசம் பண்ணினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை நீங்க நிராகரித்து நீங்க ஆண்டவருக்கு மனப்பூர்வமாக கொடுக்கிறவர்களா இருக்கணும், உதாரத்துவமாக கொடுக்கிறவர்களா இருக்கணும். இந்த சபையில் அநேகர் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம், இன்னும் கஷ்டத்தில் வறுமையில் இருக்கிறதுக்கு காரணம் பண விஷயத்தில் ஆண்டவர் ஏமாத்துறது, ஆண்டவர் வஞ்சிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார், மனம் திரும்புங்க, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க, பண விஷயத்தில் ஆண்டவருக்கு உண்மை இல்லவங்களா இருங்க. அப்படியே கண்களை மூடி நாங்கள் அறிக்கை செய்வோம், ஆண்டவரே தயவா மன்னிங்க, ஆண்டவரே பண விஷயத்தில் நான் உங்களை ஏமாத்தி இருக்கிறேன், என்னைய மன்னிங்க, நான் இனி உண்மை இல்லவனா இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க. கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லாரும் செபிப்போம். நன்றி கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமுள்ள அந்த ஓய்வு நாளிலும் என்னோடு பேசின சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அநேக நேரங்களிலே நான் பண விஷயத்திலே ஆண்டவரே நான் உம்மை ஏமாற்றி இருக்கிறேன், உம்மை வஞ்சித்து இருக்கிறேன், உமக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்து என்னுடைய பைக்குள் போட்டிருக்கிறேன் ஆண்டவரே, வீணான இடங்களிலே செலவத்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை தயவாய் மன்னிப்பீராக. உமக்கு கொடுக்க வேண்டிய பணத்திலே கடன் கட்டி இருக்கிறேன், உமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை என்னுடைய சாப்பாட்டுக்காக எடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஆண்டவரே வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை தயவாய் மன்னிப்பீராக சுவாமி, என்னை தயவாய் மன்னிப்பீராக ஆண்டவரே. உமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சரியாக உமக்கு கொடுக்க, மனப்பூர்வமாய் கொடுக்க, இருதயத்தில் நியமித்தபடி ஆசையாய் கொடுக்க எனக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. பணத்திலே உம்மை வஞ்சிக்காதபடிக்கு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில குறைவு வருவதற்கு நானே கதவை திறந்து கொடுக்காதபடிக்கு இருக்க எனக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. உண்மை உத்தமம் உள்ள ஆண்டவரே சேவகனாக இருக்க உதவி செய்யுங்க. உடைய சுவிசேஷ வேலைக்காக ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்காக தாராளமாய் கொடுக்கிறவனா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க சுவாமி, உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உண்மை உத்தமம் உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஊழியம் வளர வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய தேவனுடைய ராஜ்யம் பெருக வேண்டும் ஆண்டவரே, அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய சபைகளின் தேவை சந்திக்கப்பட வேண்டும், எங்களுடைய சபைகளில் என்னென்ன காரியங்கள் தேவையா இருக்கிறதோ அதெல்லாம் சந்திக்கப்பட வேண்டுமே ஆண்டவரே. அதற்கு நாங்கள் எல்லாரும் இணைந்து கொடுக்கிறவர்களாக இருக்க உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த ஓய்வு நாளுக்காய் நன்றி. உடைய சமூகத்திலே கூடி ஆராதிக்க, பாட, துதிக்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உமக்கு தசமபாகம் காணிக்கைகளை செலுத்த எங்களுக்கு கொடுத்த மாபெரும் சலாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த 5 மாதங்களாக ஆண்டவரே எங்களை பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசியில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த 5 மாதம் எங்களை போஷித்த, உடுத்துவித்த, எங்கள் தேவைகளை சந்தித்து ஆண்டவர் எங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலுமாய் கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய பொருளாதார உலகத்தை நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் எங்களுடைய பணத்திலே, பொருளாதாரத்திலே நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் ஆண்டவரே. அநேக நேரத்தில் நானும் எங்கள் சபை மக்களும் உம்மை பணத்திலே, பொருளாதாரத்திலே, தசமபாகம் காணிக்கையிலே, விதையிலே வஞ்சித்ததினாலே நாங்கள் இப்படி குறைவுல இருக்கிறோம். அதுக்கு நீர் அல்ல, நாங்களே காரணமாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தயவாய் மன்னிப்பீராக.
நானும் எங்கள் சபை மக்களும் பண விஷயத்திலே, பொருளாதாரத்திலே, தசமபாக காணிக்கையில், இனி வரப்போற நாட்களில் ஒவ்வொரு பணத்துக்கும் நாங்கள் உண்மையுள்ள உக்கிரானக்காரனாக இருக்கத்தக்கதாக, நல்ல உக்கிரானக்காரனாக இருக்கத்தக்கதாக எனக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு பணத்திலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு உண்மையுள்ளவனாக இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக, சுவிசேஷ வேலைக்காக ஆண்டவரே இந்த சபையிலே கொண்டு வந்து விதைக்க எங்களுக்கு நல்ல இருதயத்தை தருவீராக. உற்சாகமாய், தாராளமாய், ஏராளமாய் விதைக்க உதவி செய்வீராக. ஆண்டவரேப்பா உம்முடைய பணியிலே இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த சபையில எதுவும் குறைவும் இருக்கக்கூடாது. இந்த சபை எல்லாம் நல்ல பொருட்களினால் நிறைந்திருக்க வேண்டும். நல்ல இசைக்கருவிகள் இருக்க வேண்டும். இந்த சபையில ஒரு குறையும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அதற்கு என்னுடைய பணம் பயன்படத்தக்கதாக ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் விதைத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்தருள வேண்டும்படியா செபிக்கிறோம். விசேஷமாக இந்த கிழமை முழுவதும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்திருளுங்க, போஷித்திருளுங்க. கையின் பிரயாசங்கள், தொழில் வளங்களை ஆசீர்வதிங்க. அதே போல வியாதியோடு வேதனையோடு இருக்கிறவர்களை அவர்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரை. வியாதியிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக, பிணிகளிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக. விசேஷமாக சிறுத்தோப்பு ஐயாவுக்காய் செபிக்கிறோம். சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதி வேதனைகளிலிருந்து பூரணமான சுகத்தை கொடுப்பீராக. இளையராஜா அண்ணாவினுடைய மனைவிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் நீர் அந்த ஆபரேஷன் காரியங்கள் எல்லாத்திலையும் கூட இருந்து நடத்தினபடினால் நன்றி. பரிபூரணமான சுகத்தை கொடுப்பீராக. இன்னும் யார் யாரெல்லாம் ஜெப தேவையோடு இருக்கிறார்களோ அவருடைய ஜெப தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீங்க. நீர் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. பிள்ளைகளின் ஒவ்வொரு தேவைகளையும் ஜெபங்களுக்கும் நீர் பதில் கொடுத்திருந்தபடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நானும் எங்கள் சபை மக்களும் பணத்திலேயும் எல்லாவற்றிலேயும் உமக்கு உண்மையுள்ள நல்ல உக்கிரானக்காரர்களாக, ஊழியர்களாக இருக்கத்தக்கதாக எங்களை நீர் நடத்தியறள வேண்டும்படியா செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனாய கர்த்தருடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு பணத்திலே, பொருளாதாரத்திலே, தசமபாகத்திலே உண்மை உள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு அருள் புரிவாராக. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.